தமிழக அரசியல்ல நடக்கிற நிகழ்வுகள பத்தி அரசியல் விமர்சகர்கள் ஒரு வசனத்த சொல்லியிருப்பாங்க. "இன்னைக்கு நான் உன் நண்பன். நாளைக்கு நீ என் எதிரி. இன்னைக்கு நீ என் எதிரியா இருந்தனா, நாளைக்கு நீ என் நண்பனா இருப்ப." அப்படின்ற ஒரு வசனம் தான் அது. இந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி தான் இப்ப நம்ம அரசியல் வட்டாரங்கள்ல நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, இந்த வசனத்துக்கு உதாரணமா பார்க்கப்படுறது தான் அதிமுக, பாஜக கூட்டணி. இவங்களுடைய அரசியல் தொடர்கதையுடைய அத்தியாயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவங்களுடைய கூட்டணி ஒரு சாதாரண கூட்டணி மட்டும் இல்ல. காலங்காலமா இவங்க கூட்டணியா ஒண்ணு சேருவாங்க. அப்புறம் பிரிவாங்க. பலமுறை ஒண்ணு சேர்ந்து, பலமுறை பிரிஞ்ச கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம, இந்த தொடர்கதையில பல திருப்பங்களும், பல எதிர்பார்க்காத முடிவுகளும் காத்துட்டு இருக்கு. 1998ல ஜெயலலிதா அவர்கள் அதிமுக தலைமையில ஒரு தேசிய முக்கியமான ஒரு கட்சியா வலுப்பெற்று நிக்கிறாங்க. அத தொடர்ந்து வாஜ்பாய் தலைமையில பாஜக கட்சி இருக்கு. பாஜகவுக்கு ஆதரவா அதிமுக கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த கூட்டணி ரொம்பவுமே வலுப்பெற்ற ஒரு கூட்டணியா பார்க்கப்படுது. ஆனா, எந்த ஒரு அரசியல்லுமே உறவு முறை என்பது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதுல சில பல கருத்து வேறுபாடுகள்லாம் நடக்கும். அதே மாதிரி தான் இந்த 2 கூட்டணிகளுக்குமே நம்பிக்கை தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அத தொடர்ந்து 1999ல ஜெயலலிதா அவர்கள் இந்த பாஜக கூட்டணியிலிருந்து விலகி போயிடுறாங்க. அவங்க விலகி வந்த ஒரே காரணத்தினால வாஜ்பாய் அரசு நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடையறாங்க. இந்த நிகழ்வு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முக்கிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா, ஒரு மாநில அரசு ஒரு மத்திய அரசோடைய தலையெழுத்தையே மாற்றிய ஒரு தருணமா இந்த அரசியல் கட்சி பார்க்கப்பட்டுச்சு. அதன் பிறகு 2004ல மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல்ல மீண்டும் அதிமுகவும், பாஜகவும் இணையறாங்க. அதாவது 1999ல பிரிஞ்ச இந்த கூட்டணி மீண்டும் 2004ல ஒண்ணு சேருறாங்க. அதன் பிறகு முப்படை பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க. அந்த பிரச்சாரத்துல தேர்தல் வாக்குறுதிய வெறும் கணக்கீடா மட்டும் பார்க்காம, மக்களுடைய உணர்வுகளின் பிரதிபலிப்பாகவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு 2004ல நடக்கிற தேர்தல் மூலியமா தான் தெரிய வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவும், அதிமுகவும் இணைஞ்சு நின்ன இந்த தேர்தல்ல தமிழகத்துல ஒரு இடத்துல கூட இவங்க வெற்றி பெறல. எல்லா இடத்துலயுமே தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அரசியல் நிராகரிப்பு அப்படின்னே சொல்லப்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுக்கான எதிர்வினை சிந்தனை, தேசிய அரசியலுக்கும், மாநில அரசுக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடால தான் இந்த தோல்வி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவுமே இவங்களுடைய அரசியல் தொடர்கதையில ஒரு அத்தியாயமா பார்க்கப்பட்டுச்சு. இந்த தோல்விக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அவங்களுடைய அரசியல் பாதையையே மாத்திக்கினாங்க. என்னன்னா, கூட்டணி வச்சாதான் நம்ம தோல்வி அடையிறோம். அதனால கூட்டணி வைக்காம அவங்க ஒரு தனித்துவமான அரசியல்ல வலுப்பெற்று நின்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு 10 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் 2014ல பாஜகவும், அதிமுகவும் கூட்டணி வைக்கிறாங்க. இந்த கூட்டணியில அதிமுக வெற்றி பெறுது அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு 2016ல ஜெயலலிதா அவர்கள் மரணிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து 2016ல ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு தமிழக அரசியல்ல ஒரு முக்கிய திருப்பு முனையா பார்க்கப்பட்டுச்சு. அதிமுக கட்சியின் தலைமை வகிக்க பல அணிகள் போட்டி போட்டாங்க. இந்த போட்டியில எடப்பாடி பழனிசாமி அவர்களும், பன்னீர்செல்வம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கட்சிய நடத்திட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கட்சியில உள்கட்சி மோதல்கள், அதிகாரப்பூர்வமான போட்டிகள் போன்ற அசாதாரணமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து இவங்களுடைய கட்சிக்கு ஆதரவு தரும் விதமா பாஜக மறைமுகமாவே இவங்களுக்கு ஆதரவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிட்டு வந்தாங்க. ஆனா இந்த கூட்டணி தேர்தல் வெற்றி பெறல. ஏன்னா கூட்டணியின் வலிமை மற்றும் மக்கள் ஆதரவு இது எல்லாமே எப்போதும் ஒரே நேரத்துல இணைஞ்சு செயல்படாது என்பதை மீண்டும் நிரூபிச்சது. அதன் பிறகு 2020ல பாஜகல ஒரு மாற்றம் ஏற்படுது. என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய தலைவரா பொறுப்பேற்கிறாரு. இவரு பாஜகவுடைய தலைவரா பொறுப்பேற்ற பிறகு அரசியலுடைய விதிமுறைகள் மாற்றப்படுது. அதாவது எண் மக்கள் எண்மண் அப்படின்ற தலைப்புல இவர் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்றாரு. இந்த பிரச்சாரத்துல அவர் நேரடியா தன்னுடைய கடுமையான வாக்குகள முன்வைக்கிறாரு. இந்த வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கு முரண்பாடா இருந்ததுனால 2023ல அதிகாரப்பூர்வமா அதிமுக பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து விலகி போறாங்க. இவங்க ஏன் இந்த முடிவை எடுத்தாங்கன்னா, ஒரு தேர்தல் தந்திரமாக மட்டும் இல்லாம
இவங்களுடைய சுயமரியாதைக்காகவும் அரசியல் ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக ஒரு மையமாகவும் இந்த முடிவை அவங்க எடுத்தாங்க. தேர்தலுக்காக 2026ல நடக்கிற இந்த தேர்தலுக்காக இந்த 2 கூட்டணிகளுமே இப்ப இணைஞ்சிருக்காங்க. இந்த தேர்தல்ல இவங்களுடைய கூட்டணி ஒரு தொடர்கதை ஆகுமா இல்ல மெகா தொடர்கதை ஆகுமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.